வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டேபிளாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வரப்போகிற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இல்லை இந்த இந்தியா யூஎஸோட டேரிஃப் ப்ராப்ளம்ஸில் ஏதாச்சும் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகலை அப்படின்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி டைமில் மார்க்கெட்டில் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்ருக்கு. பர்டிகுலராக பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பேங்கிங் செக்டரில் மார்க்கெட் லீடராக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நேற்று வந்து போனஸ் ப்ளஸ் டிவிடெண்ட் வந்து ஆஃபர் பண்ண போகிற டெசிஷன் வந்து கூடிய சீக்கிரம், அதாவது ஜூலை 19th வந்து போர்டு டிசைட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக், ஆக்சிஸ் இது எப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ அதில் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிளான பேங்கிங் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 கம்பெனிஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கையும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஷார்ட் டேர்மில் நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற ஸ்டாக்காக தான் இருக்கும். லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே இந்தியாவோட போர்டு வந்து ரீசெண்ட் டைம் வந்து அவங்களும் போனஸ் ஆஃபர் பண்ணுற நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஃபினான்சியல் சர்வீசஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரியாக இருக்கிற ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து ஐபிஓ ஆஃபர் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐபிஓலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு 10% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி இப்போ ஒரு 10% லிஸ்டிங் கெயின் கிடைச்சிச்சு. அதே அளவுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கல அப்படின்னாலும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் 5 years 10 years இந்த மாதிரி வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை லிஸ்டிங் கெயினுக்கோசரம் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏன்னா ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஓகே. அதர்வைஸ் ஷார்ட் டேர்மில் வந்து மேபி கரெக்ட் ஆகிறது கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு போனஸ் ஆஃபர் பண்ணல. அந்த டெசிஷனை வந்து ஜூலை 19th அன்னைக்கு அவங்க போர்டு வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து டிவிடெண்ட் பிளஸ் போனஸ் ரெண்டுமே வந்து ஹெச்டிபி பேங்கிங்ல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதை பத்தி நியூஸ் வந்து நேத்து மார்க்கெட்ல கிடைச்சிச்சு. ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் பினான்ஸும் ஹெச்டிபி பேங்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் மெர்ஜருக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வந்து இந்த பேங்க் வந்து கிரியேட் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் 4-5 years வச்சிருந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ரிட்டர்னே இந்த பேங்க் கொடுத்துருக்காது. பர்டிகுலரா இந்த 6 month ஓரளவுக்கு நல்ல ரன்-அப்ப கொடுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி இதை ஹோல்ட் பண்ணவங்க ரொம்ப பொறுமையா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல குவாலிட்டியான பேங்கா இருந்தாலுமே ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து யூஸ் இல்லாம போயிடும். அந்த மாதிரி தான் வந்து பேங்கோட ஃபியூச்சர் growth-ஐ பேஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் பினான்ஸையும் ஹெச்டிபி பேங்கையும் மெர்ஜ் பண்ணாலும் இந்த 3-4 years வந்து அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கே எடுத்துருச்சு. நீ வரப்போற நாட்கள்ல இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனால இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கு. நிப்டி 50ல வந்து இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல வந்து டாப் மோஸ்ட் கம்பெனியா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸ்குள்ள இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் பினான்சியல் செக்டருக்கு 36% பக்கமா வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிப்டி 50ல ஹெவியான வெயிட்டேஜ் இருக்கிற செக்டர். இந்த செக்டர்லயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பர்டிகுலரா வந்து 14% பக்கமா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கா இருக்கு. பேங்கிங் செக்டரோட மூவ்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய போர்ஷனா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்ற ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்கு ஹெச்டிபி பேங்க் இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு ஸ்டேபிளான எல்லாத்தோட நம்பிக்கையை பெற்ற ஸ்டாக்குங்கிறது. ஸோ அதனால மார்க்கெட்ல இது தவிர்க்க முடியாத ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்றாங்களோ அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ரிலையன்ஸ்க்கு அப்புறம் இருக்க மிகப்பெரிய கம்பெனியா இருக்கு. 15 லட்சம் கோடிக்கு மேல இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து மார்க்கெட் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத பேங்கிங் செக்டர் கம்பெனிஸ்ல நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய ஸ்டாக்கா இருக்குது. இதுக்கு பியர் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, கோட்டாக் மகேந்திரா இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. இந்த பேங்க் அதாவது
ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹேந்திரா, ஐசிஐசிஐ. இதை விட மார்க்கெட் வேல்யூஷன் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லெவலில் தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து தான் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் இருக்கு. பர்டிகுலராக நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி நிறைய இடத்துல கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். நீங்கள் ஐடிஎஃப்சியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கு. நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேப்ல வந்து ஒரு நல்ல பேங்க் வேணும் அப்படின்ற இதோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்க. அதர்வைஸ் ஒரு சேஃபான இன்வெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனிக்கு வெறும் பாசிட்டிவ் தான் இருக்கு, நெகட்டிவா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து இதோட சிஎஸ்ஜிஆர் ரேட்டிங் வந்து எக்ஸலண்டா இருக்குது. அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. சேல்ஸ் growth வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா எபோவ் 15% மேல ரைஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுக்கு நெகட்டிவ் ஃபேக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூவோட 3 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்கம்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனி இருக்க மெயின் டிராபேக்கை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கம்பெனி வந்து கூடிய சீக்கிரம் ஜூலை 19 அன்னைக்கு இந்த போர்டு வந்து டிவிடெண்ட் பிளஸ் போனஸ் வந்து என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கோசரம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ கன்சிடர் பண்ண போறதில்ல. இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதில் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்றது, ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி ஒரு ஸ்டாக்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் ஒரு முக்கியமான பேங்க் இருக்கு. இது எஸ்ஐபி மோட்லயோ இல்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்பயோ லம்சம் மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் மோர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்க. கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பத்தி உங்களுக்கு கிடைக்கும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 2020 இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். 100 ரூபா, அதாவது 880 ரூபா அந்த லெவல்ல இருந்து 900, 1000 இந்த லெவலுக்கு நான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா 2024 1600 ரூபாய்ன்ற லெவலுக்கு கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரைஸ் ரைஸ் ஆனதுனால இது பெருசா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1280 ரூபாயா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனா தான் இருக்குது. ஏன்னா இப்ப 2000 ரூபாய்க்கு பக்கமா இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1284 இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 300 ஸ்டாக் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 2027 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 1600 இருக்கு. இப்ப இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவேன். நீங்க இப்ப இந்த ஸ்டாக் வந்து இப்ப நடக்க போற இந்த கார்பரேட் ஆக்ஷன் போனஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கோசரம் கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு ஆல்ரெடி. இவங்க கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் பினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் வந்து மெர்ஜ் பண்ணப்ப 3-4 இயர்ஸ் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம நியூட்ரலாவே இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமையே இருந்துச்சு. மேபி அதே மாதிரி ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அப்படியே ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா மேபி இதோட பிரைஸ் கூட கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இதை வந்து நீங்க எஸ்ஐபி மோட்லயும் லம்சம் மோட்லயும் கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க எப்ப இருந்து ஹோல்ட் பண்றீங்க, என்ன உங்களோட ஆவரேஜ் பிரைஸா இருக்கு, நீங்க இதோட பையிங் பிரைஸ் அப்படின்னா என்ன லெவல்ல வந்து நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் சேல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.